வணக்கம். விருச்சக ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டில் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்களால் எத்தகையான நற்பலன்களும் எத்தகையான கெடுபலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த பலன்களுக்கு தக்கவாறு உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கும் என்பதற்காக சொல்லக்கூடிய ராசி பலன். விருச்சக ராசி அர்த்தாஷ்டம சனியாக 2.5 ஆண்டு காலம் கஷ்டங்களை கொடுத்து வந்த சனி பகவான் விலகுவது. அர்த்தாஷ்டம சனி விலகினாலே கஷ்டங்கள் குறையும், நஷ்டங்கள் குறையும், துன்பங்கள் குறையும், தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகளும் குறைந்து இதனால் வரையில் சுப நிகழ்ச்சிகள் தடைகளாக இருந்திருந்தால் அந்த தடையும் விலகி உங்களுடைய செயல்களில் இயல்பாகவே செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லலாம். மற்ற கிரகங்களை பொறுத்தவரையில் ராகு கேதுக்கள் ஒரு கிரகம் ராகு நல்லதை செய்கிறாரா, கேது பகவான் கெடு பலன்களை தருவார். கேது பகவான் நல்லது செய்கிறாரா, ராகு பகவான் கெடு பலன்களை தருவார். இது சர்ப கிரகங்கள் செய்யக்கூடிய சதியாகவே இருக்கும். ஆனால் விருச்சக ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025 ராகு கேது பயிற்சியால் ராகு பகவான் உடல் நலத்தில் சில பாதிப்புகளை கொடுப்பார். ஆனால் கேது பகவான் தொழிலில் மாற்றங்களும் தொழிலில் சில பிரச்சனைகளும் கடுமையான உழைப்பும் அதிகப்படியான அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் கொடுத்தாலும் உங்களுக்கு தொழிலில் வர வேண்டிய நற்பலன்கள் என்பது சில தடைகளுக்கு பிறகு கட்டாயமாக கிடைத்துவிடும். இது ராகு கேதுக்கள் தருகின்ற பலன்களாக அமையும் 2025. குரு பகவான் சில கஷ்ட பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமருவார். விருச்சக ராசி மட்டும் இல்லாமல் மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வரக்கூடாத இடம் என்று சொன்னால் ராசிக்கு 8. கடுமையான பாதகங்களை செய்வதற்கு குரு பகவானும் 8இல் அமர்ந்தால் கெடு பலன்களை தந்து விடுவார். இது குரு பகவான் தருவது கிடையாது. குரு பகவான் ஒரு சுபகிரகம். சுபகிரகம் என்றால் திருமணம் செய்வது, புத்திர பாக்கியம் பெறுவது, இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, புதிய வேலையில் சேருவது, சேர்ந்த வேலையில் பல வகையான நற்பலன்களை பெறுவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது, அல்லது ஒரு மனிதனுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையில் உணவும் உடையும் நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல உறக்கமும் தருவது குரு பகவான் நல்ல இடங்களில் அமரும்போது. இதே குரு பகவான் கெட்ட இடங்களில் அமர்ந்தால் இப்போ நாம் சொன்ன அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் விலகி கெடு பலன்களையும் இதற்கு மாறான கெட்ட பலன்களையும் தருவதற்குண்டான
வழியாக மாறிவிடும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமருவது. விருச்சிக ராசியான உங்களுக்கு யோக அதிபதியாக வருவது குரு பகவான். இந்த குரு பகவான் 8லே மறைகின்ற ஓராண்டு காலம் என்பது மிக கவனமாக செயல்பட வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஓராண்டு காலமும் கெடு பலன்களை மட்டும்தான் தருவாரா குரு பகவான் என்றால் கிடையாது. குரு பகவானை பொறுத்தவரையில் பயிற்சி பெற்று 5 மாதங்கள் பாதகமான பலன்களை தந்து வந்தாலும் மீதம் உள்ள 5 மாதங்களில் மத்தியமை பலன்களை தர ஆரம்பித்து விடுவார். ஆகையால் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிறிது அமைதியாகவும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை தேடினால், அல்லது கிரகநிலை சரியில்லை என்று உங்களுக்கு நீங்களே மிகவும் விழிப்புடன் இருந்துவிட்டால் கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் என்பது அவ்வப்போது நடக்கும். குரு பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்துவிட்டால் இந்த 5 மாதங்கள் கூட பெரிதளவு பாதகத்தை தராது. நற்பலன்கள் நடக்கும்போதே சிறு கெடு பலன்கள் நடந்து மறைந்துவிடும். ஜாதகத்தில் நடப்பு தசாவாக இருக்கக்கூடிய தசா சரியாக இல்லாமல் பாதகத்தை தரக்கூடிய தசாவாக இருந்தால் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள். 2025இல் சனி பகவானால் நற்பலன்கள் நடக்கும் அல்லது கெடு பலன்கள் குறையும். ராகு கேதுவால் அதிகப்படியான நற்பலன்கள் இல்லை, ஆனால் மத்தியமை பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். குரு பகவான் மட்டும்தான் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஆகையால் தசா வலிமையாக இருந்தால் பாதகங்கள் பெரிதளவு இருக்காது. மிகவும் விழிப்புடன் இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் வரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து மீண்டு வந்துவிடலாம். உங்களுக்கும் பல வகையான நற்பலன்கள் நடப்பதற்குண்டான பரிகாரங்கள். குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமருகின்ற இந்த காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும், வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வலம் வந்து வணங்கி வந்தாலே பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.